கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை முழுக்க ஒரு 4 இல்லை 5 ஸ்டாக்கு மட்டும் நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க அனாலிசிஸ் மட்டுமே பண்ணுறோம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. முடிவு உங்களோட தான். உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் முடிவெடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் செகண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் அதாவது ஜோதி ஸ்ட்ரக்சர். இந்த ஜோதி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 36 ஆர் 37. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால், ஒரு பெரிய லெவலில் ஃபால் இல்லை, பட் இல்லை 37 அப்படின்றது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 15. ஸோ 15.50 அப்படின்றத உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 14.40 அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து ரீச் பண்ணும்போது என்னாகும், ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் ஒரு சப்போர்ட். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து இங்கேருந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்த இந்த ஸ்டாக்கை இந்த ஜோன் வந்தோடனே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதாவது இங்கேருந்து ஒரு 14-15லேருந்து அது ஒரு 22 அப்படின்ற அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது கரண்ட்டாக பார்த்தோம்னா, ஸோ இந்த ஜோன் வரும்போது மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கொடுத்துச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. இன்னொன்று இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டைமும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிசிஷனும் எடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 4 வீடியோவில் தொடர்ந்து காமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் அவங்க கேட்டதை கொண்டு வர முடியல. அதாவது ப்ரைஸ் அலாட் எந்த ஆப் வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் வருந்துறேன். என்னால் நான் அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் நாள் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஸ்டாக்கும் கூட. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு 1 டே மட்டும்தான், அதாவது பிரேக் அவுட், ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இருந்தாலும் மேலே போணுச்சு, அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போது டவுன் சைடில் இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இதுதான் கரெக்டான டெசிஷனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனை வந்து ப்ராப்பராக இந்த ஸ்டாக் ஹேண்டில் வந்து பிரேக் பண்ணலை. ஆனால் அந்த செகண்ட் ஹேண்டில் என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு ரைட் டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜோன், அதாவது இந்த 639, ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 733. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து 633 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து இது வந்து உங்களுக்கு ஸோ என்ன பண்ணணும், இந்த 639 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதோட ப்ரீவியஸ் லோ இந்த 639. ஸோ இங்கே வரும்போது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போது கிடையாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆல் டைம் ஹையை இது வரைக்கும் அது எட்டவே இல்லை. ஸோ 2036 அப்படின்றது 2018 அந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்தது அப்படியே தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஜோனுக்கு இந்த ஸ்டாக்கும் வராது அப்படின்றதான் என்னுடைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் 235 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். ஸோ இங்கே இந்த ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா நமக்கான சூப்பரான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 639 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் வரணும். சும்மா வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு பை பண்ணிட முடியாது. ஸோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சன்ஃபார்மா. இந்த சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு 1950 அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போ 1598 அப்படின்றது உங்களுக்கு ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், ஸோ லோ நெக்ஸ்ட் லோ நெக்ஸ்ட் லோ, ஸோ நெக்ஸ்ட் லோவை தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இதற்கான வாய்ப்பு வரணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 1452 இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 இல்லை 5 ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இன்னும் சில அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மார்னிங்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இன்றைக்கி மார்னிங் நம்ம 7:30 போல் அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் நம்ம ஹிந்துஸ்தான் காப்பரையும் ஹிந்துஸ்தான் ஜிங்கையும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.